இப்போ நாங்கள் கழுத்தை வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் தைக்கேக்கு வந்து இங்கே கீழே வந்து நாங்கள் கொஞ்சம் கூடையாக வந்து தைப் பண்ணி ஓகே இப்படி வந்து தைக்க சரியாக வரும் அளவு. அடுத்த அதே மாதிரி நாங்கள் வந்து மற்ற பக்கத்தையும் வந்து தைப்போம். வெல்கம் டு Ssvlog. இன்றைக்கு எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து தையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் இன்றைக்கு வந்து எனக்கு கஸ்டமர் ஆர்டர் வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க துணி. இதுதான் நான் வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கு தச்சு காட்ட போகிற துணி. இது வந்து ஒரு கவுன் உண்டு டபுள் கலர். எப்போயுமே வந்து நாங்கள் டபுள் கலரில் தைக்க உண்மையிலேயே வந்து ரெடிமேட் மாதிரியே இருக்கும். எப்போவுமே வந்து நாங்கள் டபுள் கலரில் தைக்க பார்க்கவே வந்து ரெடிமேட் மாதிரி இருக்கும். அதை வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கிறோன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து கஸ்டமர் வந்து நாங்களுக்கு வந்து அளவு சட்டையும் வந்து தந்திருக்கா. அதே போல் வந்து இந்த ரெண்டு துணியுமே தந்திருக்கா. இது வந்து ரெட் கலர் வந்து மேல் பாடிக்கு வந்து கீழ் பாடிக்கு வந்து பிளாக் கலர் தந்திருக்குண்ணா. இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இப்போ மேல் பாடியை வந்து கட் பண்ணுவோம். எப்படின்னு சொன்னால் நாங்கள் வளமையாக கட் பண்ணுற மாதிரியே துணியை ரெண்டாக மடிச்சிட்டு அப்படியே நாலாக மடிப்போம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு மேலே நாங்கள் வந்து அளவு சட்டையை வைப்போம். இப்போ நாங்கள் கழுத்தை வந்து மார்க் பண்ணுவோம். அடுத்தது வந்து நாங்கள் ஷோல்டரை மார்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் மேல் பாடியை வந்து மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து கட் பண்ணுவோம். ஓகே, அப்படியே வந்து நாங்கள் கழுத்தையும் வந்து கட் பண்ணுவோம். பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே கழுத்து தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து மேல் பாடி வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் கையையும் வந்து ரெட் கலர் துணியிலையும் வந்து கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கையை வந்து வெட்டுவோம். என்னென்னு சொன்னால் அப்படியே நாங்கள் மடித்து போட்டு எனக்கு கை வந்து கேட்டிருந்தவா ஆக ஃபுல்லாக இல்லாமல் ஆக முக்காலுக்கும் இல்லாமல் ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி அதால் இந்த நீளம் வந்து எடுக்கிறேன். ஓகே, அப்படியே நாங்கள் வந்து இதை வச்சு கையை வந்து மார்க் பண்ணுவோம். இப்படி வந்து இதில் நாங்கள் மாக்கொண்ட போடுவோம். ஓகே ஓகே, இப்போ வந்து நாங்கள் கழுத்துக்கு வந்து பைப்பிங் வெட்டுவோம்.
ஓகே கட் நாங்கள் பைப்பிங் கட் பண்ணிட்டேன். இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ மேல் பாடிக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கணும் தானே. ஆனால் இந்த மேல் பாடிக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் பிரின்சஸ் கட் வந்து வைப்போம். வச்சா வந்து உண்மையிலேயும் வந்து வடிவாக இருக்கும். அதுக்கு வந்து அதாவது வந்து அவளோட அளவு வந்து இதில் இருந்து நாங்கள் 3.5 வேணும். ஏனண்டா ஃபுல்லாகவே வந்து 7.5 அதில் இருந்து நான் 3.5 மார்க் பண்ணுறேன். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதில் அரைவாசிக்கு வந்து அப்படியே வளைச்சி மார்க் பண்ண போகிறேன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் தைக்கைக்கு வந்து இங்கே கீழே வந்து நாங்கள் கொஞ்சம் கூடையாக வந்து தைப்பன்படி. ஓகே இப்படி வந்து தைக்க சரியாக வரும் அளவு. ஓகே இப்போ வந்து நாங்கள் கீழ் குடவட்டு வந்து கட் பண்ணுவோம். என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இது வந்து ஏற்கனவே 2ஆக மடிச்சு கிடக்கு. அதை வந்து அப்படியே நாங்கள் மடிப்போம். ஓகே இப்படியே நாங்கள் மடிச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு வந்து நீளம் எவ்வளவு தேவைண்டா இடுப்புண்ட சுற்றளவுக்கு வந்து 9. அதே போல் வந்து கீழே வந்து எல்லாமா சேர்த்து எனக்கு வந்து 32 தேவை. அதனால் வந்து நாங்கள் 32 வந்து இதில் அளப்போம். அதேபோல் பார்ப்பீங்க இங்கால வந்து துணி காணான்னு சொல்லி இங்கால வந்து நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து இங்கால இருக்கிற துணி எடுத்து இங்கால வந்து ஜாயின் பண்ணுவோம். முதல்ல வந்து கட் பண்ணுவோம். அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து ஒரேடியாக வந்து இடுப்பையும் வந்து கட் பண்ணுவோம். இடுப்பு வந்து எனக்கு 9 தேவை. ஓகே அதே மாதிரி வந்து இங்கே என்ன செய்வோம்னு சொன்னால் அப்படியே நாங்கள் இங்கே கீழே வந்து நான் ஜாயின் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த துணியை வந்து நாங்கள் கட் பண்ணுவோம். அது எப்படியான்னு சொன்னால் இந்த இங்கே நாங்கள் வெட்டி வச்சுருக்க துணியில் அப்படியே இப்படியே எடுத்து நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து அதை கட் பண்ணுவோம். ஓகே பார்த்தீங்களா இதை வந்து நாங்கள் இதோடு சேர்த்து ஜாயின் பண்ணோம். இப்படி ஜாயின் பண்ணிக்க சரியாக வரும். ஓகே இப்போ வந்து நான் கீழேயும் கட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து நாங்கள் துணியை வந்து வடிவாகவே நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க போய் எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ நாங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல வந்து நாங்கள் இதை பிரின்சஸ் கட்டை வந்து நாங்கள் முதல் தைப்போம். சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட பிடிச்சி தைப்பேன். இதே மாதிரியே மற்றதை வந்து நாங்கள் தைப்போம்.
ஓகே பாருங்க. இப்போ வந்து நாங்கள் 3 பக்கம் தைச்சிட்டோம். அதே மாதிரி மற்ற பக்கத்தையும் வந்து பிரின்சஸ் காட்ட முதல்ல தைப்பேன். இப்போ வந்து தைச்சி முடிஞ்சு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் இதோட வந்து அப்படியே மேலே ஒரு தையல் வந்து போட போகிறேன். அதே மாதிரி இங்காலையும் தைப்பேன். இப்படி இதே மாதிரியே நாங்கள் மற்ற பக்கத்தையும் வந்து தைப்ப மேலால் தையல் வந்து போடுவோம். சீமை வந்து நாங்கள் இங்கால திருப்பி தான் தைக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் கழுத்துக்கு வந்து பைப்பிங்கை வச்சு தைப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த பைப்பிங்கை வந்து நாங்கள் தச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நாங்கள் மடித்து தைப்போம். ஓகே, இப்போ வந்து முன்கழுத்துக்கு வந்து பைப்பிங் வச்சு தைச்சிட்டோம். அடுத்த வந்து பின்கழுத்து தைப்போம். பின்கழுத்தும் வந்து நாங்கள் தைச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் கையை வந்து தைப்போம். கையை வந்து முதல்ல வந்து முன்னுக்கு வந்து மடித்து தைப்போம். மற்ற கையையும் வந்து மடித்து தைப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கையை வந்து மேல் பாட்டோட வச்சு நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி மற்ற கையையும் தைப்போம். நாங்கள் இந்த கையும் வந்து நாங்கள் தைச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடுப்போட வந்து கீழ் வந்து குடவட்டை வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு முதல் வந்து நாங்கள் குடவட்டுக்கு வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கீழ் குடவட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அந்த கீழே வந்து வெட்டி வச்சுருக்க துண்டை வந்து நாங்கள் முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு தைப்போம். அதுக்கு வந்து இதை வந்து ரெண்டாக நாங்கள் கட் பண்ணுவோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இங்கால வந்து மற்ற சைட்டும் வந்து இந்த வெட்டி வச்சிருக்க துண்டை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகே, பாருங்க, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு குடவட்டை. பார்த்தீங்களா? இதே மாதிரி வந்து நாங்கள் மற்ற பக்கத்தையும் வந்து ஜாயின் பண்ணுவோம். இதுவுமே வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மேல் பாடியோடு சேர்த்து குடவட்டை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுவோம்.
அதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து மார்க் போட்டு வச்சுருக்கோம் இதில். அதே போல் வந்து இதுலேயும் வந்து சென்டரில் மார்க் போட்டு வச்சுருக்கோம். அதை அப்படியே வச்சு தைப்பேன். இதே மாதிரியே வந்து நாங்கள் மெட்ட பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் 2 பக்கமே வந்து நாங்கள் தைச்சிட்டோம். இப்போ வந்து 2 பக்கத்தையும் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி வந்து நாங்கள் மெட்ட பக்கத்தையும் ஜாயின் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் கீழே வந்து நாங்கள் மடித்து தைப்போம். ஓகே, இந்த சட்டை வந்து தைச்சி முடிஞ்சுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இந்த சட்டைக்கு வந்து முன்னுக்கு சும்மா டிசைனுக்காக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் 3 பட்டன் வந்து வச்சு தைக்க போகிறேன். ஓகே, இப்படி வந்து பட்டன் வச்சு தைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டன் நான் வந்து தைக்கிறேன்னு சொன்னால் அதே போல் பட்டன் தைக்கணும். இப்போ கவுன் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள். அப்படியே பின்னுக்கு ஒரு பெலிட்டனும் வச்சுருக்கேன். ஓகே, உண்மையிலேயே இந்த கவுன் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இந்த பிரின்சஸ் கட் எல்லாமே சேர்த்து உண்மையாக நல்ல வடிவாக இருக்குது. அதோட வந்து இது கஸ்டமருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான். அவங்க வந்து எடுக்க நான் உண்மையிலே இப்படியே நீட்டாக வடிவாக கொடுக்கணும். அதே போல் வந்து நீங்களும் வந்து இதே மாதிரி தைச்சி பார்த்தீங்கன்னா இப்படியே பர்ஃபெக்டாக வரும். அதே போல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும். நான் உங்கள் செல்வி. பாய்.